வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் பா என்ன இது பட்டாசு மாதிரி டபடப்பட்டப்பட்டு வெடிச்சது. அதில் அதிகப்படியாக வெடித்த பட்டாசு வந்துட்டு நம்மளோட அருண் பட்டாசு. கேட்டு வாங்குங்கள், தீபாவளிக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு பட்டாசு அருண் பட்டாசு அப்படி தான் சொல்லி ஆகும். என்னென்னா இவர் வந்துட்டு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு. அதை சாரி கேட்டு அதை வந்து சால்வ் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, அங்கேயும் வாதாடுறாரு. விஜய் சேதுபதி எபிசோட்லேயும் வாதாடுறாரு. விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமும் வாதாடுறாரு. அதுவும் மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி மேலேயே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். இத்தனைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அந்த சொல்ல வந்து அப்படி சொல்லலை அப்படின்னு. அன்றைக்கும் சொல்லியாச்சு. முத்துக்குமரனும் அதுக்கு ஒரு தனி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நான் அந்த சொல்ல அப்படி தப்பாக நினைக்கிறேன். இவர் தான் வந்து தப்பாக பேசியிருக்கார் சொன்னோடனே டப்பாலும் ஒரு சவுண்டு கேட்குது. நான் கூட யோசிக்கிறேன், என்னடா சவுண்டு கேட்குது. பார்த்தா விஜய் சேதுபதியோட வாய்ஸு என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் திரும்ப வந்துட்டு நான் பேசுறது தான் தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாரு. ஆனால் உண்மையிலேயே சூப்பரான மனுஷன் தான். ஏன்னா அங்கே வந்து சத்தம் போட்டு கோவப்படலை, எல்லாமே எதுவுமே பண்ணல. சொல்லுங்கன்னும் இல்லை சார், நான் இதை வந்து ஒரு வீடாக பார்த்தேன், இங்கே இருக்கவங்களாம் என்னுடைய குடும்பமாக பார்த்தேன், இதை நான் ஒரு வேலையாக பார்க்கல, அதனால தான் எனக்கு அது ஹிட் ஆச்சு. அப்போ பார்த்துருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு தீபக் அண்ணன் சொன்னதை வந்துட்டு இவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு ஹிட் ஆச்சு. தீபக் அண்ணன் உங்கள் அண்ணன் அப்படின்னா அவர் மேலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்போ அந்த வார்த்தை மேலே தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை தான் நானும் சொன்னேன்றார். சூப்பராக சொன்னார். அதே மாதிரி வச்சு செஞ்சார். நான் உங்களுக்காக வந்துட்டு மஞ்சரியை வச்சு செய்யும்போது நீங்கள் ஒரு வாட்டியை கேட்டிங்களா, ஏன் சார் எனக்காக மஞ்சரி அவ்வளோ கலாய்க்கிறீங்கன்னு. அப்போ ஏற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி நான் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்னோடனே அதை ஏற்றுக்க முடியலையே. அப்போ இது எப்படி? நான் உங்களுக்காக ஜால்ரா அடித்தேன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கு, நீங்கள் ஏற்றுப்பீங்க. இதே உங்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் பண்ண தப்பை சுட்டி காட்டினா நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டிங்களா. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப், நான் இதை வந்து ஒரு காலேஜ் மெமரியாக பார்க்குறேன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாப்புல. நீங்கள் காலேஜாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் நண்பன்கிட்ட எப்படியா சொல்லியிருப்பீங்க, விடுமாச்சான் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பீங்களே. விஷாலும் வந்து நிறைய சொல்கிற, டேய் விஜய் சேதுபதி அந்த மாதிரி சொல்லடா, புரிஞ்சுக்கடா, நீ ஏன்டா தப்பாக நினைக்கிற, அவர் சொல்ல வரதை புரிஞ்சுக்கடா, ஒரு வார்த்தைன்னு சொல்லடா, நீ எடுத்து தானே தப்பு. அதேமாதிரி ஸ்கில் ஓரியன்ட்னு தானே சொன்னாங்க. அப்படி எதுக்கு வந்து என்னை வந்து தீபக் வந்துட்டு லேபருக்குள்ள எவ்வளோ, அதுக்கு தான் அவர் தான் சொல்லிட்டாரு, தீபக் நீங்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னடான்னு சொல்கிறாரு. மனுஷன் உடவே இல்லை, உள்ளே பூந்து செம்மாடி பாவம் நொந்து போட்டாப்புல. தேவையான்னு கேட்குறேன். நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், மனுஷன் அதாவது தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான மனுஷன். அக்செப்ட் பண்ணாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து உருப்பட மாட்டான். இதை தான் இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பட்டு தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.